திருச்சிற்றம்பலம். திருவாசகத்தின் போற்றி திரு அகவல் எனும் பாடலின் பொருளை அறிந்து கொண்டிருக்கிறோம். இன்று 70ஆம் வரி முதற்கொண்டு 80ஆம் வரி வரையிலான பொருளை அறிவோமா? வாருங்கள். சதுர் இழந்த அரிமால் கொண்டு சாரும் கதியது பரம அதிசயமாக கன்றா மனமென கதறியும் பதறியும் மற்றோர் தெய்வம் கனவிலும் நினையாது அருபரத்தொருவன் அவனியில் வந்து குருபரனாகி அருளிய பெருமையை சிறுமையென்றிகழாதே திருவடியினையை பிரிவினை அறியா நிழலது போல முன்பின்னாகி முனியாது அத்திசை என்பு உருகி நெக்கு நெக்கு ஏங்கி என்று தொடர்கின்றன இப்பாடல் வரிகள். இதன் பொருள், சதுர் இழந்து, அதாவது நாம் பெரிய அறிவாளி என்ற நினைப்பை விட்டு என்றும் அறிவை ஏற்க விரும்புவது, பேரின்பம் எனும் இப்பரமாதிசயத்தை கன்றை ஈன்ற பசு தான் ஈன்றினை காணாவிட்டால் பதறி துடிக்குமே, அதைப்போல் வேறு எந்த தெய்வத்தையும் கனவிலும் நினையாது இருந்த நிலையில் அரியதான மேலான நினைவில் இருக்கின்ற ஒப்பற்ற பரம்பொருளாகிய ஒருவன் பூமியில் பரமகுருவாக ஞான குருவாக எனக்கு அருள் செய்த பெருமையை என்னென்று சொல்லுவேன். அப்பரம்பொருளை மிக சாதாரணம் என்று எண்ணி அலட்சியம் செய்யாமல் அவன் திருவடிகளை பற்றி கொண்டு விட்டால் நம்மை தொடரும் நிழல் போல என்றும் நம் பின்னே இருப்பான். என் உடல் எலும்புகள் உருகி கனிந்து அந்த அருளை எண்ணி ஏங்கி என்று மெய்சிலிர்த்துப் பாடுகிறார் மணிவாசகப் பெருமான். மீண்டும் சந்திப்போம். இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவில்.